பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல தான் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். குரு பகவான் மிதுன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சுக்கிரன் 15ஆம் தேதி 14ஆம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துடுவார். 18ஆம் தேதி சூரியன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து சனி பகவான் பக்ரமாய் கும்ப வீட்டில் நோக்கி பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. ராகு ஆல்ரெடி கும்பத்தில் தான் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள். அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, 2ஆம் தேதி 3ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விழா கோலமாக இருக்கும். நாடு முழுவதும் கம்பெனிகளில், அலுவலகங்களில், இல்லங்களில் ஆயுத பூஜை, அதாவது புத்தகங்கள் நடத்துகிறவங்க, தொழில் செய்கிற அத்தனை நிறுவனங்களிலும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை விசேஷமாக இருக்கும். அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை. இருள் நீங்கி ஒளிரட்டும், எல்லார் வாழ்க்கையிலையும் ஒளி வீசட்டும். நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து நமக்கு நேயர்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி, வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு அனுப்பி ஜாதகமும் பார்க்குறீங்க. நிறைய கமெண்ட்ஸில் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க. நேயர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது பொது பலன் தான். இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து 100 வயசை தாண்டங்க வரைக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறது தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாத பலன் கிடையாது. ஏன்னா ஒரு ராசியில் 10 கோடி பேருக்கு மேலே பிறந்துருப்பாங்க. 15 வயசில் இருக்கிறவங்களுக்கோ 50 வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அப்போ நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இது பொது பலன் தான். தேவைப்பட்டால் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த மாதத்தை நம்ம கிரகங்களை சொல்லிட்டோம், விசேஷங்கள் சொல்லிட்டோம். மீண்டும் நான் வணங்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரி அம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள், இந்த மாத விசேஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் மீன ராசியை பார்ப்போம். மீன ராசி அப்படின்னா ஒரு அற்புதமான ராசி. மீன ராசியில் நிறைய அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க, ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த மீன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கார். அவர் அங்கே இருக்கிறது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்தை பார்க்குறார். நிறைய விளக்கம் அந்த குரு பயிற்சியில் கொடுத்துருக்கேன் மீன ராசிக்கு, அதுக்கு தான் நம்ம போக வேண்டாம். 10ஆம் வீட்டு அதிபதியும் குரு தான். குரு தான் இந்த வீட்டுக்கு அதிபதி. அவரும் அங்கே இருந்து அவரே பார்க்குறாரு. அப்போ தொழிலில் எந்த மாற்றமும் இல்லை, நல்ல மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், வருமானம் வரும், அதுக்கு குறைவு இல்லை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் இருக்காது. ஏன்னா ஜென்ம சனி, 7.5 சனி, இப்போ கூட சனி கொஞ்சம் வக்கரமாயிருக்காரு. இருந்தாலும் அது 7.5 சனி. 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு அதுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். படிச்சிருவீங்க, மறந்துடும், ஞாபகம் மருதி வரும், பணத்தை தொலைச்சேன், பர்ஸை தொலைச்சேன், செல்லை தொலைச்சேன், இதெல்லாம் இருக்குது. அசதி இருக்குது, சோர்வு இருக்குது, மருத்துவ செலவு நடக்குது, இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனால் பொதுவாக 35-40 வயசு தாண்டவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது, நல்லா இருக்கும். ஆனால் குரு பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு விழுவது நல்லது. அடுத்து வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வருமானம் நல்லது. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, சனி பகவான் இருக்காரு. சனியும் ராகுவும் வெளிநாட்டு கிரகம், அந்நிய பாஷைக்குள்ள கிரகம். அவங்க 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 2னா பணம், 2னா வருமானம், 2னா குடும்பம். அப்போ வெளிநாட்டு பணம் வர்றது, வெளிநாட்டு பொருட்கள் இங்கேருந்து பொருட்களை அனுப்பி அதில் வருமானம் வர்றது, இல்லை நீங்களே வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, பிஸ்னஸ் பண்ணுறது, அல்லது வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வர்றது. ஆக அந்நிய பாஷை, அந்நிய நாடு சம்மந்தமாக வருமானம் இந்த மாதம் வரும். குரு பகவான் 10 பார்க்கறதுனால பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு, அதுலேயும் வருமானம் வரும். சார் 7ல் போய் சுக்கிரன் இருக்கு, நீச்சமாக இருக்கலாமானா இருக்கலாம். பொதுவாக 3ஆம் மீனராசிக்கெல்லாம் 3, 8க்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சமாகிறது நல்லது.
ஆனால் 7ல் சுக்கிரன் இருந்தால் என்ன, நீங்கள் அழகாக இருப்பீங்க. சுக்கிரன்னாலே அழகு தானே, மகாலட்சுமி தானே, அழகாக இருப்பீங்க, தேஜஸாக இருப்பீங்க, புதிய ட்ரெஸ் வாங்கிக்கிங்க, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, வீடு கட்டினா நல்லா லக்ஸரியாக அழகாக வாங்குவீங்க, கட்டுவீங்க. 6ஆம் வீட்டு கிரகம் சூரியன் 8ல் போய் மறையுதே சார், மறையல 6 8ல் மறைஞ்சா இதுக்கு பேர் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது. ஆனால் குரு பார்வையில் இருக்கு, அதனால அதுவும் பயப்பட வேண்டியதில்லை. 6 8 தொடர்பு, எதிரி போய் கெட்டு போயிட்டான், அப்போ நமக்கு எதிரி இல்லை, விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது. அப்போ கடன் குறையுது, வியாதி குறையுது, உண்மை. 7ல் சுக்கிரன் இருக்கும்போது திருமணம் பண்ணலாம், ஆனால் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னேன், 8 8ன்னு சொன்னேன். அந்த 8ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இருக்குது, பொதுவாக இருக்கக்கூடாது, ஆனால் குரு பார்வையில் இருக்குது. எல்லா தோஷமும் அடிபட்டுரும். செவ்வாய் சூரியன் அரசியல் அரசாங்கம் 8ல் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பதவிகள் கிடைக்கும், பெரிய பொறுப்புகள் கிடைக்கும், பொறுப்புகளில் உயர் பதவி கிடைக்கும். செவ்வான சொத்து, செவ்வான 9க்குரிய பாக்கியாதிபதி, தனஸ்தானாதிபதி திரும்ப 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சனியும் பார்க்கறதுனால பணம் வர்றதுக்கு தடையில்லை. பல வழிகளில் நேர்மையான முறையில் பணம் வரும். புதுசாக இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். தாயார் உடம்பை பார்த்துக்கணும். ஏன்னா 4ல் குரு இருக்கும்போது அம்மாவுக்கு மருத்துவ செலவு உண்டு. 4ல் குரு இருக்கும்போது வீட்டுக்கோ வண்டிக்கோ வாகனங்களுக்கோ செலவு உண்டு. ஆக இந்த மாதம் என்பது மீன ராசிக்கு உண்மையிலே நல்ல மாதம். 8ல் இருக்கிறதுனால மர்மஸ்தானங்களில் யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரின் போகிற இடம், மோஷன் போகிற இடங்களில் ஹீட்டு சம்மந்தமான டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு தான். குரு பார்வையில் இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். 8ன்னா விபத்து மட்டுமல்ல, 8ன்னா கடன் மட்டுமல்ல, 8ன்னா வியாதி மட்டுமல்ல, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டத்தில் யோகமும் உண்டு. அதனால் புதையல் யோகம், லாட்ரி டிக்கெட் யோகம் நம்ம மாநிலத்தில் இல்லை, வெளியில் இருக்கவங்க சொல்கிறேன். ஆக பினாமி சொத்து, எல்ஐசி அமௌண்ட்டு, வராத பழைய பணம், எப்போ ஒரு சொத்து வாங்கி போட்ட சார், அது இப்போ விற்று பணம் வருது சார்னா அது யோகம் தானே. ஆக பல யோகங்கள் காத்திருக்கு. கண்ணு பல்லு மர்மஸ்தானத்தில் கவனம். மீனராசிக்காரங்க 21ஆம் தேதி 22ஆம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. பேங்க் டீலிங் வர செலவில் இருக்கிறவங்க நீங்கள் வழிபட வேண்டியது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.